அந்த செயின் எப்படி குப்பைக்கு வந்ததுன்னு சொல்றேன். ஏன்டா 10 கம்பெனி ஏறி இறங்கிட்டானா, ஒரு வேலை கிடைக்கல சாவ போறான். அண்ணா நானும் எவ்வளவுதானா வேலை தேடுறது. இப்பெல்லாம் படிச்ச படிப்புக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. வேலை கிடைக்கல சாவ போறான். மயிரே, எங்களை பார்த்து நினைச்சு பாத்தியாடா நீ? பேசுறா. அம்மா பத்தி யோசிச்சு பாத்தியாடா? அம்மா மட்டும் வரலன்னா தூக்குல தொங்கி இருப்பா. உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாதுண்ணா. ஏன்டா இப்பெல்லாம் பண்ற? இல்ல நான் பேசுறேன்டா. இப்போ ஏன்டா தம்பி வேலை கிடைக்கலாம் சூசைட் பண்ணிக்கியா? போகாத கம்பெனி இல்லண்ணா. எல்லா இடத்துலயுமே ரெக்கமெண்டேஷன் காசுன்னு சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கண்ணா. உனக்கு வேலை தானே, என்ன பண்ணலாம்? சரி ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன ஐடியாண்ணா? நான் ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறேன்ல மேனேஜரா, அவரு கம்பெனிலேயே வேக்கன்ட் இருக்கு. ஆனா டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் சொல்ற மாதிரி செஞ்சுனா அந்த வேலை உனக்கு கிடைக்கும். சொல்லுண்ணா, செய்யறேன். அம்மா தூய்மை பணியாளரா இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன். நான் என்ன பண்றேன், அவர் வீட்டுல இருந்து சென்டிமெண்டான ஒரு நகையை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுறேன். அந்த டைம் அம்மாக்கு பதிலா நீ அன்னைக்கு வேலைக்கு வா. இந்த விசில நீ அப்ப அடிக்கிற. குப்பை வண்டி வந்துருச்சு, ஒருவேளை குப்பையில போட்டிருப்பீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஒருவேளை செயின் குப்பையில போயிருந்தா ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க 3 பேரும் கீழே இறங்கி வருவோம். இந்த மாதிரி ஒரு நகை கிடைச்சிருக்குன்னா இந்த பிளாட்டோட தானா, யாருக்குன்னே தெரியலனா அப்படின்னு சொல்லுவேன். உடனே நான் அந்த நகையை வாங்கி அண்ணன்கிட்ட கொடுக்கும். அண்ணன் பார்த்துட்டு பா இந்த நகையை தான்ப்பா தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாரு. தம்பி ரொம்ப தேங்க்ஸ்பா, நீ எடுத்துக்காம நகையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தல, உனக்கு எதனா உதவி பண்ணோம் அப்படின்னு கேட்பாரு. நான் உடனே சொல்லுவேன், ஆனா அவருக்கு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஆபீஸ்ல ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா பெட்டரா இருந்துச்சு. உடனே உனக்கு வேலை கிடைச்சு. தம்பி நாளைக்கு உங்க சிவி எடுத்து ஆபீஸ் வந்துருங்க. என்னடா பண்றது, தப்பு தான். அவர்கிட்டயே வேலை செஞ்சுக்கிட்டு அவருக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கறது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா இங்க இருக்க சிஸ்டம் சரியில்லையே. இப்படிலாம் பண்ணாதான் வேலை கிடைக்கும்னா பண்ணி தாண்டா அவங்க, வேற வழியே கிடையாது. ஆனா அந்த நகையை நம்மளே திருப்பி கொடுக்க தானே போறோம், அதனால தப்பு கிடையாது. 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை. அதே மாதிரி இந்த விசில் தான் உன்னோட தலையெழுத்தையும் மாத்த போகுது. என்ன கரெக்டா அடிச்சிருவல்ல, பாத்துக்க தம்பியை பாத்துக்கோ. டேய் சாய், விஜய் என்ன இப்படி சொல்றாரு? டேய் விஜய் என்ன சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு.